வணக்க நண்பர்களே, கடுமையாக உழைப்பதை விட திறமையாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நாய் ஒன்று காட்டில் வழி தவறிவிட்டது. அப்பொழுது அங்கு சிங்கம் ஒன்று பசியோடு அலைவதை பார்த்த நாய் ஒரு நிமிடம் பதறிப்போய் இன்றோடு நம் கதை முடிந்தது என்று எண்ணியது. அப்போது அங்கு கிடந்த எலும்பு துண்டுகளை பார்த்ததும் அருமையான திட்டம் ஒன்றை தீட்டியது. சிங்கம் வரும் வழியில் திரும்பி உட்கார்ந்து கொண்டு எலும்பு துண்டுகளை சுவைக்க தொடங்கியது. சுவைத்து கொண்டே சத்தமாக, சிங்கத்தை கொன்று தின்பது எவ்வளவு சுவையாக உள்ளது, ஆனால் வயிறு நிறையவில்லையே, இன்னொரு சிங்கம் கிடைத்தால் ஆஹா வயிறு நிறைந்துவிடும் என்று கூறியது. அதை கேட்ட சிங்கம், ஐயோ, இந்த நாய் சிங்கத்தை அல்லவா கொன்று தின்கிறது என்று நினைத்து பயந்து அங்கிருந்து ஓடிப்போனது. இதையெல்லாம் மரத்தின் மேல் இருந்து குரங்கு ஒன்று பார்த்து கொண்டிருந்தது. சிங்கத்தை ஏமாற்றிய அந்த நாயை சிங்கத்திடம் போட்டு கொடுத்தால் சிங்கத்தின் நட்பை பெற்று வாழ்நாளெல்லாம் பயம் இல்லாமல் வாழலாம் என்று நினைத்தது. உடனே சிங்கத்திடம் சென்று நாய் செய்த தந்திரத்தை பற்றி சொன்னது. அதை கவனித்த நாய் ஏதோ தப்பு நடக்கப் போகிறது என்று உணர்ந்தது. குரங்கு சொன்னதை கேட்ட சிங்கம் கோபம் கொண்டு, இப்பொழுது அந்த நாயை என்ன செய்கிறேன் பார், நீ என் முதுகில் ஏறிக்கொள் என்று குரங்கை முதுகில் ஏற்றியபடி நாய் இருந்த இடத்தை நோக்கி ஓடியது. அப்போது அந்த நாய் என்ன செய்திருக்கும் என்று உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? இங்கே தாங்க ட்விஸ்டே இருக்குது, வாங்க பார்க்கலாம். தன்னை நோக்கி சிங்கம் பாய்ந்து வருவதை பார்த்த நாய் முன் போலவே திரும்பி உட்கார்ந்து கொண்டு, இந்த குரங்கை அனுப்பி 1 மணி நேரம் ஆகிவிட்டது, இன்னும் ஒரு சிங்கத்தை கூட ஏமாற்றி அழைத்து வரவில்லையே என்று உரக்க கூறியது. இதை கேட்டதும் சிங்கம் குரங்கை தூக்கி எறிந்துவிட்டு திரும்பி பார்க்காமல் ஓடியே விட்டது. நாம் பணிபுரியும் இடத்தில் பல குரங்குகள் நம்மை சுற்றி இருக்கலாம். அவர்களை அடையாளம் காண முயற்சி செய்யுங்கள். கடுமையாக உழைப்பதை விட திறமையாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.